2.2ல 5th சம் பார்க்கலாம். இந்த சம் வந்து பார்க்குறதுக்கு தான் ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் ரொம்ப ஈஸி, போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். பார்க்கலாம். ஃபஸ்ட்டு சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக ஒர்க் அவுட் பண்ணலாம். A flagpole h meters is on the top of the hemispherical dome of radius r meters. அதாவது ஹெமிஸ்பெரிக்கல் டோம் அப்படின்னா இந்த தேங்காய் மூடி இருக்கு இல்லையா, அரை தேங்காய் மூடி அதை போய் கமுத்தி வச்ச மாதிரி இருக்கும். இந்த டோம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கமுத்தி வச்ச மாதிரி இருக்கிற டோம் மேலே ஒரு ஃப்ளாக் போஸ்ட் இருக்குது. அந்த ஃப்ளாக் போஸ்டோட உயரம் என்ன, ஹெச் மீட்டர்ஸ். அந்த ஹெமிஸ்பியரோட ரேடியஸ் எவ்வளவு, ஆர் மீட்டர்ஸ். அடுத்தது a man is standing 7 meters away from the dome seeing the top of the pole at an angle of 45 degree. அந்த டோம்ல இருந்து 7 மீட்டர் தள்ளி நின்று அந்த ஃபிளாக் போஸ்டோட டாப்பை எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறோம், 45 டிகிரி. அடுத்தது and moving 5 meters away from the dome. 7 மீட்டர் நிற்கிறாங்க இல்லையா, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு 5 மீட்டர் மூவ் பண்ணுறான். Moving 5 meters away from the dome and seeing the bottom of the pole at an angle 30 degree. அந்த 7 மீட்டர் போயிட்டு அங்கேருந்து ஃப்ளாக் போஸ்டோட உச்சியை பார்க்குறான். எவ்வளோ டிகிரி இதில், 45 டிகிரியில். அதுக்கப்புறம் அந்த 7 மீட்டர்லேருந்து இன்னும் கொஞ்சம் 5 மீட்டர் தள்ளி போயிட்டு ஃப்ளாக் போஸ்டோட பாட்டமை எந்த ஆங்கிளில் பார்க்குறான், 30 டிகிரி. அந்த ஆங்கிள் ஆஃப் 30 டிகிரி. ஹைட் ஆஃப் த போல் என்ன, அந்த போலோட ஹைட் என்ன. அடுத்து ரேடியஸ் ஆஃப் த டோம், அதாவது ஹெச் என்ன, ஆர் என்ன அப்படின்னு கேட்குறோம். இங்கே தமிழ் மீடியம் 6 மீட்டர் ஆரம் கொண்ட அரைக்கோள குவி மாடத்தின் மீது, குவி மாடம் அப்படின்னா சொன்ன இல்லையா, அந்த மாதிரி இப்படி இருக்கும். 6 மீட்டர் ஆரம் கொண்ட இந்த ஆரத்தோட குவி மாடத்தின் ஆரம் வந்துட்டு 6 மீட்டர். அது மேலே ஹெச் மீட்டர் உயரம்ல ஒரு கொடிக்கம்பம், இதுக்கு மேலே ஒரு கொடிக்கம்பம் இருக்கிறது. அது குவிமாடத்தின் அடியிலிருந்து 7 மீட்டர் தொலைவில் ஒருவர் நிற்கிறார். இது வந்து குவிமாடம் அடி, இங்கிருந்து 7 மீட்டர்ல ஒருத்தர் நிற்கிறார். நின்றுட்டு என்ன பண்றாரு, அவர் கொடிக்கம்பத்தின் உச்சியை 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார். அதுக்கப்புறம் இங்கிருந்து 5 மீட்டர் தொலைவில் விலகி சென்று கொடிக்கம்பத்தின் அடியை 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் காண்கிறார். அப்படின்னா கொடிக்கம்பத்தின் உயரம் என்ன, அரைக்கோள குவிமாடத்தின் ஆரம் ஆகியவற்றை காண்க. √3 மதிப்பு நம்ம கொடுத்துருக்கான். இப்போ புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் ஒரு டோம் போட்டுக்கலாம், அதாவது குவிமாடம். குவிமாடத்தின் ஆரம் 6 மீட்டர், இங்கே ஆர். இதுக்கு மேலே ஒரு கொடிக்கம்பம் நிற்குது, அதனோட ஹைட் வந்து ஹெச் மீட்டர். இது வந்து ரேடியஸ் ஆஃப் தி டோம், அது ஆர். இதுவும் ரேடியஸ் ஆஃப் த டோம், இது வந்து ஆர். இப்போ என்ன பண்ணுறான், ஒரு மனுஷன் வந்துட்டு இங்கே நின்றுட்டு இருக்கானா, 7 மீட்டர்ஸ் தள்ளி போகிறான். அதாவது டியிலேருந்து ஈக்கு போகிறான். எவ்வளோ டிஸ்டன்ஸு, 7 மீட்டர் தள்ளி போயிட்டு இந்த இங்கிருந்து டாப் ஆஃப் த போலை பார்க்குறான். டாப் ஆஃப் த போல் வந்து 45 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறான். அதாவது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இஸ் 45 டிகிரி. அதுக்கப்புறம் இந்த 7லேருந்து கொஞ்சம் தள்ளி போகிறான். எவ்வளோ மீட்டர் தள்ளி போகிறான், 5 மீட்டர் தள்ளி போயிட்டு அந்த ஃப்ளாக் போஸ்ட் அடியை, கொடிக்கம்பத்தோட அடியை எவ்வளோ ஆங்கிளில் பார்க்குறான், 30 டிகிரி எலிவேஷனில் பார்க்குறான். 30 டிகிரி ஏற்ற கோணத்தில் பார்க்குறான். எப்போவுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த இதுலேருந்து தொலைவாக போக போக நமக்கு வந்து ஆங்கிள் குறையும். ஓகேவா? இப்போ நமக்கு ட்ரையாங்கிள் எடுத்துக்கணும். ரைட் ட்ரையாங்கிள், எத்தனை ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து 90 டிகிரி. இந்த 45 டிகிரி பேஸ் பண்ணுற ட்ரையாங்கிள் என்ன, ஏசிஇ ஒரு ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். அடுத்தது 30 டிகிரிக்கு என்ன ட்ரையாங்கிள், பிசிஎஃப். இந்த 2 ட்ரையாங்கிள் வச்சுட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஹைட் ஆஃப் தி போல், கொடிக்கம்பத்தின் உயரம், அப்புறம் ரேடியஸ் ஆஃப் த டோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்னென்ன கொடுத்துருக்காங்க அதை வந்து எழுதிக்கணும். என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஏபிங்கிறது ஹெச்ன்னு கொடுத்துருக்கானா, ஏபிங்கிறது ஹெச் மீட்டர். அடுத்தது சிடி பிசி ரேடியஸ் ஆஃப் த டோம், பிசி இஸ் ஈக்குவல் டு சிடி இஸ் ஈக்குவல் டு ஆர் மீட்டர். ஓகேவா? அடுத்தது இந்த ஆங்கிள் சிஇஏ வந்துட்டு 45 டிகிரி, சிஎஃப்பி வந்துட்டு 30 டிகிரி. இப்போ நம்ம எந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிறோம், இன் ரைட் ட்ரையாங்கிள். ஃபஸ்ட்டு 45 டிகிரி எடுத்துருக்கு, எப்போவுமே 45 டிகிரி இருக்கிறது எடுத்துக்கோ. அப்போ தான் நமக்கு வந்துட்டு tan 45 1 வரும், ஏதாவது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஏசிஇ இன் ட்ரையாங்கிள், ரைட் ட்ரையாங்கிள் ஏசிஇ. அடுத்தது இந்த ரைட் ட்ரையாங்கிள் எடுக்கணும், பிசிஎஃப் இன் ரைட் ட்ரையாங்கிள்
BCF. Right triangle ACE. Tan 45. Tan 45 degree is equal to tan 45. Now opposite side என்ன? AC by the tan 45 adjacent side என்ன? CE. The distance full adjacent side. AC அப்படினா H plus R. CE அப்படினா R plus 7. ஓகேவா? AC அப்படினா இங்க H இருக்குது, R இருக்குது, H plus R. CE அப்படினா இங்க R இருக்குது, 7 இருக்குது, R plus 7. இப்போ tan 45 ஓட வேல்யூ 1. 1 is equal to H plus R by R plus 7. இப்போ crossல இருக்கு R plus 7 is equal to H plus R. இப்போ R cancel ஆயிரும். அப்போ நமக்கு என்ன வரும்? H is equal to 7 meter. H ங்கிறது என்ன? கொடிக்கம்பத்தின் உயரம், height of the flagpole. ஆயிடுச்சா? அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? R கண்டுபிடிக்கணும். radius of the dome கேட்டிருக்கான். radius of the dome நம்ம எந்த triangle எடுத்துக்கணும்? tan 30. எந்த triangle? BCF tan 30 degree. tan 30 னா இந்த triangle opposite side என்ன? BC by adjacent side என்ன? இது ஃபுல்லா CF. tan 30 போது இந்த triangle வருதா? இந்த triangle opposite side BC, adjacent side வந்துட்டு CF. CF ங்கிறது என்ன? R plus 7 plus 5. CF நமக்கு என்ன? R plus 7 plus 5. இப்போ BC ங்கிறது நமக்கு என்ன? R. CF ங்கிறது R plus 7 plus 5. R plus 7 plus 5. இப்போ tan 30 ஓட வேல்யூ 1 by root 3. 1 by root 3 is equal to R by R plus 7 plus 5 எவ்வளவு? 12. இப்போ crossல இருக்கு R plus 12 is equal to R into root 3. root 3 ஓட வேல்யூ நமக்கு கொடுத்திருக்காங்க 1.732. இந்த R அந்த பக்கத்து பேரு R root 3 minus R is equal to 12. R வெளியில எடுக்கலாமா? R வெளியில எடுத்தா root 3 minus 1 is equal to 12. The root 3 minus 1 கீழே கொண்டு வா. R is equal to 12 by root 3 minus 1. இதை வந்து ரேஷனலைஸ் பண்ணணும்னா ஹோல் நம்பராக மாற்றணும்னா நம்ம என்ன பண்ணணும்? காஞ்சுகேட் எடுக்கணும். root 3 minus ஓட காஞ்சுகேட் என்ன? root 3 plus 1 by root 3 plus 1. R is equal to 12 root 3 என்ன? 1.732 plus 1 by இது a minus b, a plus b. a minus b into a plus b என்ன? a squared root 3 the whole square minus 1 squared. இப்போ 1.732 plus 1 னா 2.732. 12 into 2.732. இந்த 1.732 கூட 1 ஆட் பண்ணா 2.732. இங்க root 3 into root 3 3 minus 1. 3 minus 1. root 3 into root 3 minus 1 square is 1. The 3 minus 1 is what? 12 into 2.732 by 2. இது 2 ஐயும் 12 அடிக்கலாம் 6. So 6 into 2.732. Play பண்ணா 6 2s are 12 remaining 1, 18, 19 remaining 1, 16.392. Therefore, height of the pole 7 meter, radius of the dome 16.39 meter. 2 வந்து less than 5 இல்லையா? இப்போ height of the pole 7 meter, radius of the dome 16.39 meter. இதான் நமக்கு required answer.